வெல்கம் பேக் வியூவர்ஸ். இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, பொதுவா மனிதனுக்கு வரக்கூடிய நோய்கள். அந்த டாபிக் கீழ என்னென்ன நோய்கள் இருக்கு, அது எப்படி உருவாகுது, அதை எப்படி தடுக்கலாங்கிறதெல்லாம் பார்க்கலாம். ஸோ டாபிக் நேம் வந்து பொதுவான மனித நோய்கள். ஸோ காமன் டிசீஸ் இன் ஹியூமன் பீயிங்ஸ். சரியா? நோய் என்பது உடல் அல்லது மனதில் ஏற்படும் கோளாறுகள் அல்லது குறைகள் ஆகும். நோய்ங்கிறது எப்படி டெஃபைன் பண்றாங்க அப்படின்னா, நம்ம மனசுலயோ இல்ல உடம்புலயோ ஏற்படக்கூடிய ஒரு விதமான ஒரு சேஞ்சஸ். இல்லைன்னா ஒரு விதமான ஒரு டிசபிலிட்டி அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? இதுல என்னென்ன ஃபேக்டர்ஸ்லாம் காரணமா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, சுற்றுச்சூழல் காரணிகள், நோயூக்கிகள், மரபிய முரண்பாடுகள் மற்றும் வாழ்க்கை முறை மாற்றங்களால் ஏற்படும் புறத்தோற்ற உடற்செயலில் மற்றும் உளவியல் ரீதியான முரண்பாடுகள் ஆகியவை அடங்கும். ரொம்ப டீசென்ட்டா சொல்லியிருக்காங்க. என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இது எதனால ஏற்படுது அப்படின்னா, நம்ம சரௌண்டிங்ல இருக்கக்கூடிய என்விரான்மெண்ட் ஃபேக்டரும் ஒரு காரணம். இப்போ என்விரான்மெண்ட் ஃபேக்டர் எப்படி சொல்லலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எதை சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம இப்போ சுத்தமில்லாத காற்று சுவாசிக்கிறது, சுத்தி இருக்கப்படுயாத குடிநீரை பருகிறது, இதனால சில பாக்டீரியா இன்ஃபெக்ஷன் ஆகி சில நோய்கள் வருதுல்ல. ஸோ இதை தான் சுற்றுச்சூழல் காரணிகள்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் நோயூக்கிகள்னா என்ன அப்படின்னா, அதன் மூலமா நமக்கு வரக்கூடிய மைக்ரோ ஆர்கானிசத்தோட இன்ஃபெக்ஷன்ஸ் அதான் நோயூக்கிகள். அண்ட் மரபியல் முரண்பாடுகள்னா ஜெனட்டிக்கலி பேரண்ட் இருந்து அதோட ஆஃப்ஸ்பிரிங் எங்கன்ஸுக்கு வரக்கூடிய நோய்கள் மற்றும் வாழ்க்கை நம்மளோட லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ்ல ஏற்படக்கூடிய மாற்றம். அதனால ஏற்படக்கூடிய இதெல்லாம் ஒரு ஃபேக்டர் ஆகி இதுல இருந்து வரக்கூடிய புறத்தோற்ற உடல் செயலில் மற்றும் உளவியல் ரீதியான முரண்பாடுகள். இதெல்லாம் சேர்ந்து ஏற்படுத்தக்கூடிய தாக்கங்கள் நம்மள உடல் செயலியலாவோ இல்ல பார்க்க வர்றது புற தோட்டத்திலேயோ இல்ல மரபியல் ரீதியாவோ ஏற்படுத்தக்கூடிய மாற்றங்கள்ல தான் இந்த மாதிரியான நோய்கள் வந்து நமக்கு ஏற்படுது அல்லது குறைகள் வந்து ஏற்படுது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? தொற்று நோய்கள் மற்றும் தொற்றா நோய்கள் என நோய்களை இரு பெரும் பிரிவுகளாக பிரிக்கலாம். நோய்களை 2 வகை பிரிக்கலாம். ஒன்று தொற்றும் நோய், இன்னொன்று தொற்று நோய். அதாவது இன்ஃபெக்சியஸ் டிசீஸ், நான் இன்ஃபெக்சியஸ் டிசீஸ். அதாவது தொட்டா அடுத்தவங்களுக்கு பரவும், இன்னொன்று தொட்டா அவங்களுக்கு பரவாது. அந்த மாதிரி. ஓகேவா? ஒரு நபரிடமிருந்து மற்றவர்களுக்கு பரவும் நோய்கள் தொற்று நோய்கள். இப்பதான் சொன்னேன்னா அது நோய்கள். இதை கம்யூனிகபிள் டிசீஸ் அப்படின்னு சொல்றாங்க. தொற்றுனா இப்ப தொட்டனால இப்ப அவங்க 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 கிட்ட ஒரு கான்வர்சேஷன் மேக் பண்றதுனால அவங்களோட சுவாசம் மூலமாவோ அவங்க நம்மள தொடுறது மூலமாவோ இல்லது காற்றின் மூலமாவோ அவங்க கிட்ட இருந்து நம்ம கிட்ட பரவுது. இதுதான் தொற்று நோய்கள். அதாவது கம்யூனிசபிள் டிசீஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? சோ அதுக்கப்புறம் இந்நோய்களை உண்டாக்கும் உயிரிகள் நோயூக்கிகள். அதுதான் பேத்தோஜன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இவை எதுல இருக்கும் அப்படின்னா காற்று, நீர், உணவு, உடல் தொடர்பு மற்றும் நோய் கடத்திகள் மூலம் பரவிட்டன. இதுதான் முன்னாடியே சொன்னேன். ஒருத்தவங்க தொடுறது மூலமாவோ அவங்க பேசும்போது காற்றின் மூலமாவோ இல்லது அவங்க அருந்திய நீரை நம்ம பருகிறது மூலமாவோ ஒரே தட்டுல சாப்பிடுறது மூலமாவோ இல்ல அந்த மாதிரி உடல் செயல்கள் ஈடுபடும் மூலமாவோ அந்த மாதிரி ஒருத்தவங்கிட்ட இருந்து இன்னொருத்தவங்கிட்ட பரவுது. இதுதான் கம்யூனிசபிள் டிசீஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? இது எதன் மூலமா பரவுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, வைரஸ், பாக்டீரியா, பூஞ்சை, புரோட்டோசோவா ஒட்டுண்ணிகள் மற்றும் புழுவின ஒட்டுண்ணிகள் போன்றவற்றை நோய்க்குள்ளாகும். இதன் மூலமாலாம் இது பரவுது. ஓகேவா? தொற்று நோய்கள் வந்து ரொம்ப பொதுவானவை. இந்த நோயால் ஒவ்வொருவரும் ஏதேனும் ஒரு நேரத்தில் பாதிக்கப்படுவர். ஸோ ரொம்ப ஈஸியா சொல்லணும்னா, இன்ஃப்ளூயன்சா வைரஸ் அப்படிங்கிற வைரஸ்னால நமக்கு ஏற்படக்கூடிய காமன் கோல்டு ஜலதோஷம் இருக்குல்ல. சோ இது வந்து ஈஸியா பரவக்கூடிய ஒரு டிசீஸ். இதைதான் வந்து தொற்று நோய்கள் அப்படின்னு சொல்றாங்க. ஒருத்தவங்க இருந்து இன்னொருத்தவங்க தும்முறது மூலமா நம்ம ஒரு கர்ச்சீஃப் வச்சு தும்மாம ஒரு கையில தும்மும் போது கையை வைக்கிறது, அதை கையை அடுத்தவங்களை டச் பண்ணும்போது அந்த இன்ஃப்ளூயன்சா வைரஸ் வந்து அவங்களுக்கும் வந்து இன்ஃபெக்ட் ஆகுது. ஸோ இதை கூட ஒரு தொற்று நோய்க்கு ஒரு எக்ஸாம்பிளா பெஸ்ட் எக்ஸாம்பிளா சொல்லலாம். ஓகேவா? அதுக்கப்புறம் பெரும்பாலான பாக்டீரியா நோய்கள் குணப்படுத்தக்கூடியவை. ஆனா வைரஸ் நோய்கள் அனைத்தும் குணப்படுத்தக்கூடியவை அல்ல. எய்ட்ஸ் போன்ற சில தொற்று நோய்கள் இறப்பை ஏற்படுத்தக்கூடிய எல்லா பாக்டீரியா நோயும் மேக்சிமம் எல்லாத்தையும் சரி பண்ணிடலாமா? பட் வைரஸ்னால ஏற்படக்கூடிய டிசீஸை வந்து சரி பண்றது கொஞ்சம் கஷ்டம்னு சொல்றாங்க. ஸோ எக்ஸாம்பிளா என்ன சொல்றாங்க அப்படின்னா, கொஞ்சம் கஷ்டம் இல்ல, ரொம்ப ரேராவே கஷ்டம். ஸோ எக்ஸாம்பிளா என்ன சொல்றாங்க அப்படின்னா, எய்ட்ஸ் சொல்றாங்க. அக்யூர் இம்யூனோ டெஃபிஷியன்சி சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த எய்ட்ஸ் இருக்குல்ல, அது வந்து இறப்பையே ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? இறந்து போயிருவாங்க. இப்போ நோய் தொற்றிய நபரிடமிருந்து ஆரோக்கியமான நபருக்கு எந்த நிலையிலும் பரவாதவை தொற்றா நோய்கள். ஸோ ஒருத்தவங்ககிட்ட இருந்து இன்னொருத்தவங்களுக்கு வராது, தொற்றாது, பரவாது அப்படின்னா அதை தொற்றா நோய்கள் சொல்றாங்க. மரபு வழியாகவோ, சிஸ்டிக் ஃபைப்ரோசிஸ் ஊட்டச்சத்து குறைபாடுகளாகவோ, வைட்டமின் குறைபாட்டு நோய்கள், ஓகேவா, மற்றும் உடல் சிதைவின் காரணமாகவோ இந்நோய்கள் ஏற்படலாம். தொற்றா நோய்கள் புற்றுநோய் இறப்பை ஏற்படுத்தக்கூடியது. ஓகே, தொற்று நோய்னா என்னென்னு பார்த்துட்டோம். இப்போ தொற்றா நோயின்னு சொல்லியாச்சு. அது அப்புறம் எப்படி அது வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது ஊட்டச்சத்து குறைபாடு, நம்ம சாப்பிடக்கூடிய ஃபுட்ல இருக்கக்கூடிய டெஃபிஷியன்சினால சில நோய்கள் வருது. கரெக்டா? அது மட்டும் இல்லாம மரபியல், அதாவது அப்பா கிட்ட இருந்து அவங்களோட ப்ரீவியஸ் ஆன்செஸ்டர்ல இருந்து அவங்க அந்த ஆஃப்ஸ்பிரிங் ஆன எங்கன்ஸுக்கும் அந்த மாதிரி பரவுறது. அது மட்டும் இல்லாம உடல் சிதைவின் காரணமாக, உடல் சிதைவு நம்ம உடல்ல இருக்கக்கூடிய மாற்றங்கள், இப்போ இந்த மூட்டு வலி, ஹார்ட் அட்டாக், மாரடைப்பு, ஸ்ட்ரோக்னு சொல்லக்கூடிய பக்கவாதம், இது எல்லாமே வர்றது வந்து தொற்றா நோய்கள் கேட்டகரியில வந்துடும். இதுல முக்கியமா தொற்றா நோயில் இருக்கக்கூடிய மற்ற எல்லாமே ஒரு சைடு எஃபெக்ட்ஸ் கொடுத்தாலுமே புற்றுநோய் ரொம்ப வந்து சின்சியராகவே வந்து சிவியராகவே புற்றுநோயை ஏற்படுத்தக்கூடியது. புற்றுநோய் வந்து இறப்பை ஏற்படுத்தக்கூடியது அப்படின்னு சொல்றாங்க.
ஓகேவா? புற்றுநோயே சின்சியராவே இறந்து போயிருவாங்க புற்றுநோய் வந்தா அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம இந்த வீடியோல தொற்று நோய்னா என்ன? தொற்றா நோய்கள்னா என்ன? நோய்களின் தாக்கம் என்ன? அது எவ்வாறு ஏற்படுத்துது இதெல்லாம் பார்த்துட்டோம். ஸோ இதுக்கு மேல ஒரு டேப்ல கலந்துச்சு. அத நம்ம ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டோம். இப்போ அது என்னன்னு பார்த்துடலாம். ஓகேவா? ஸோ மனிதர்களுக்கு காணப்படும் நோய்கள வந்து கேட்டகரிஸா பிரிச்சிருக்காங்க. இப்போ பாக்டீரியா, வைரஸ், பூஞ்சை நோய்கள், புரோட்டோசோவா நோய்கள் அண்ட் புழுவின நோய்கள். ஓகேவா? இப்போ பாக்டீரியா நோய்கள்ல என்னென்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, சீதபேதி, பிளேக், டிப்தீரியா, காலரா, டைபாய்டு, நிமோனியா. இதுல மேக்ஸிமம் நமக்கு என்னென்ன தெரிஞ்சிருக்கும்? காலரா, டைபாய்டு, நிமோனியா இது எல்லாமே தெரிஞ்சிருக்கும். ஸோ பிளேக்ங்கிறது அது ஒரு வகையான பாக்டீரியா. அதாவது அது வந்து எலிகள்ல இருந்து பரவக்கூடிய பாக்டீரியால இருந்து உருவாகக்கூடிய நோய். அண்ட் சீதபேதிங்குமே அந்த மாதிரி தான். ஹிஸ்டமிபா எண்டோலேக்கா அப்படிங்கிற ஒரு பாக்டீரியால உருவாகிறது தான் இந்த சீதபேதி. ஓகேவா? அதுக்கடுத்து வைரஸ் நோய்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் சொன்னேன் இல்லையா? சாதாரண சளி, புட்டாளம்மை, தட்டம்மை, கல்லீரல் அழற்சி, டெங்கு காய்ச்சல், சிக்கன் குனியா, சின்னம்மை, இளம்பிள்ளைவாதம் இது எல்லாத்துக்குமே வந்து வைரஸ் நோய்கள்னால பரவுது. அண்ட் மேக்ஸிமம் வந்து நம்ம வேக்சினேஷன் நிறைய போட்டிருந்தாமே இதுல இருந்து ப்ரிவென்ட் பண்ணிடலாம். குழந்தைங்க வந்து நமக்கு தடுப்பூசி போட்டுட்டு இருப்பாங்கல்ல, இந்த வேக்சினேஷன் இதுல மேக்ஸிமம் வந்து ப்ரிவென்ட் பண்ணிடும். அதையும் மீறி சில நோய்கள் வந்து நம்ம அட்டாக் பண்ண தான் செய்யும். ஸோ இதுல ரேராவே நமக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். டெங்கு காய்ச்சல் நமக்கு எல்லாத்துக்குமே எப்படியும் அஃபெக்ட் ஆகி தான் இருப்போம். ஸோ டெங்கு காய்ச்சல் தெரியும். சாதாரண சளி நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். சிக்கன் குனியா எல்லாமே சீசனல் ஃபீவர்ல வரும். ஸோ வைரஸ் வந்து இந்த கொசு மூலமா பரவி அந்த மாதிரி வருது. ஓகேவா? நெக்ஸ்ட் கேட்டகரியில போனோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா பூஞ்சை நோய்கள். ஓகேவா? பூஞ்சை நோய்கள் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா பாதப்படை கேண்டிடியாசிஸ் அப்படின்னு சொல்றாங்க. கேண்டிடியாசிஸ்னா எதுவும் இல்ல. இந்த ஸ்கின்ல வந்து ஒரு ரெட் பேச்சஸா இருக்கும். அந்த இடத்துல வந்து இச்சிங்கா இருக்கும்ல. ஸோ அதை தான் கேண்டிடியாசிஸ் சொல்றாங்க. இது ஒரு ஃபங்கல் இன்ஃபெக்ஷன். ஈரப்பதமாவே இருக்கிறது. அந்த இன்ஃபெக்ஷன் ஆகிற இடம் அது எல்லாமே அடுத்த இடத்துல பரவும். அதுதான் கேண்டியாசிஸ். அண்ட் பாதப்படைங்கிறது ஒரு வகையான ஒரு ஃபங்கல் டிசீஸ் தான். ஓகே. அதுக்கடுத்து புரோட்டோசோவா நோய்கள். இப்போ பாக்டீரியா, வைரஸ், பூஞ்சை எல்லாம் எப்படி படிச்சோம்? அதே மாதிரி பாக்டீரியா, வைரஸ் மாதிரியே இந்த புரோட்டோசோவாவும் ஒரு வகையான மைக்ரோ ஆர்கானிசம் தான். ஸோ அதிக அளவுல அது ஃபேமிலியா நமக்கு தெரியாது. ஸோ அது என்னென்ன ஏற்படுத்தும்னு கேட்டீங்கன்னா மலேரியா, ஆம்பிபியாசிஸ், ஆப்பிரிக்கா தூக்க வியாதி, காலா அசார் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி டிசீஸ் எல்லாம் இந்த புரோட்டோசோவா வந்து ஏற்படுத்துது. ஓகேவா? அதுக்கப்புறம் புழுவின நோய்கள். புழுவின நோய்கள்னா ஒன்றும் ரொம்ப யோசிக்கிற அளவுக்குலாம் எதுவும் இல்லை. நமக்கு வந்து வயித்துல குடற்புழுக்கள் நிறைய இருக்கும்னு சொல்லுவாங்கல்ல, பாராசைட்ஸ். அந்த மாதிரியான பாராசைட்ஸ் என்னென்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா அஸ்காரிஸ், அதாவது அஸ்காரியாசிஸ் ஒண்ணு. இன்னொரு வந்து யானைக்கால் நோய். இந்த யானைக்கால் நோய்ங்கிற ஏற்படுத்தக்கூடிய புழுவுக்கு பேர் வந்து ஊச்ரேரியா ஃபேங்க்ரப்டி அப்படின்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். எஸ், ஐ திங்க் ஸோ. இதுதான் இருக்கும். ஓகேவா? ஸோ இதெல்லாம் பாக்டீரியா நோய்கள் என்ன, வைரஸ் நோய்கள் என்ன, பூஞ்சை நோய்கள் என்ன, புரோட்டோசோவா நோய்கள் என்ன, புழுவின நோய்கள்லாம் என்ன, தொற்று நோய்கள் என்ன, தொற்றா நோய்கள் என்ன, நோய்கள் வகைகள் யாவை, நோய்கள் எவ்வாறு ஏற்படுது, நோய் யூக்கிகள் என்ன, அதற்கான காரணிகள் எல்லாமே இந்த வீடியோல பார்த்துட்டோம். ஸோ ஃபர்தரா அடுத்த டாபிக்ல நம்ம இன்னொரு வீடியோல நம்ம மீட் பண்ணுவோம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் கம்மிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.